அவங்க இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. அவங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. And she's also working along with GPN. ஜிபிஎனோட இணைந்து அவங்க வந்து மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. So thank you so much, sister. Thank you so much. தேங்க்யூ சிஸ்டர். Okay. Okay, now we're just going to continue to pray and we're going to worship, and listen to the word of God. As Soumya sister was worshiping, சௌமியா சிஸ்டர் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிற போது I felt something in my spirit to share with you. சோ என்னோட ஆவியில வந்து ஒரு சில காரியங்களை நான் உணர்ந்தேன். அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். You know, whenever we go through our deepest pain, எப்பெல்லாம் நம்ம வந்து நம்மள உடைய ஆழமான வழிகளுக்குள்ள நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோமோ, at that particular time of pain, we cannot think about anything else. சோ அந்த ஒரு தருணத்துல, அந்த ஒரு வழியில கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த தருணத்துல நம்ம வேற எதையும் பத்தி நம்ம சிந்திக்க மாட்டோம். That pain is the one that occupies our mind. சோ அந்த வலிதான் நம்மளோட ஃபுல் மைண்டையுமே அது ஃபுல்லா ஆக்கிபை பண்ணி வச்சிருக்கும். The Holy Spirit is telling me to say, ஆவியானவர் இப்ப என்ன எனக்கு உணர்த்துறாருன்னா, that there's someone over here who is going through a deepest pain. சோ இங்க இத பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தர் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரியான ஒரு ஆழமான வழிகளுக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. Today God is meeting you at this point of pain. சோ இன்றைக்கு இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். See, when Jesus was crucified on the cross, he took the deepest pain. When Jesus was crucified on the cross, he took the deepest pain. இயேசு சிலுவையில மரிக்கும் பொழுது அந்த சிலுவையில நம்மளுடைய ஆழமான வழிகளை அவர் என்ன பண்ணாரு? சுமந்தார். When Jesus, even in that pain, he was also, his focus with the Father was not taken away. அந்த வலி நிறைந்த சூழ்நிலையில கூட இயேசுவுக்கு தன்னோட அப்பா மேல உள்ள அந்த பார்வை, தன் பிதா மேல உள்ள பார்வை கொஞ்சம் கூட விலகல். But in our pain, our focus is on the pain. ஆனா நம்மளோட வலிகள்ல வந்து நம்மளோட பார்வையும் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே நம்மளோட வலியை குறிச்சுதான் இருக்கும். But Jesus focused it on the Father. ஆனா இயேசு வந்து அத தகப்பன் மேல, பிதாவின் இடத்துல அத வந்து ஃபோக்கஸ வந்து அவர் செலுத்தினார். Today, because Jesus has focused it on the Father, your focus on the pain will be taken away. இயேசு பிதாவின் இடத்துல அவரோட பார்வையை மாத்தினதுனால அதனால நம்மளோட பெயின்லயும் நம்ம பெயின் மேல வச்சிருக்கிற பார்வையை ஆண்டவர் மாத்துவார். Hallelujah. Hallelujah. He is going to change your focus. So நம்மளோட ஃபோக்கஸ அவர் மாத்த போறார். Which means you have been going through this pain for a very long time. So அப்படினா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த வலிகள்ல வந்து ரொம்ப காலமா நீங்க கடந்து போய் கொண்டிருக்கீங்க. You have been waiting for a long time for something to happen. So ரொம்ப நாளைக்கு நீங்க இத குறிச்சு இந்த பாதையில போயிட்டு கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியம் நடக்காதான்னு காத்து கொண்டிருக்கிறீங்க. And nothing is happening. No doors is opening. So எதுவுமே நடக்கல, எந்த வாசலும் திறக்கப்படல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க. But I tell you, you are not going alone. ஆனா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், நீங்க தனியா அதுல போறது இல்ல. Jesus is with you in this. இந்த சூழ்நிலையிலும் இயேசு உங்களோட கூட இருக்கிறாரு. And he is releasing you out of this pain. அவர் உங்களை இந்த வலிகள்ல இருந்து விடுதலை ஆக்க போறாரு. Your life is going to change. உங்களோட வாழ்க்கை மாற போகுது. I don't know who you are, but this is what I'm feeling in my spirit. நீங்க யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியாது, ஆனா என்னோட ஆவியில உணர்த்தப்பட்டதனால அதை நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன். Every depression is leaving out of your life. எல்லா விதமான டிப்ரெஷன்களும் இப்ப வெளியேற கொண்டிருக்கிறது. Your life is getting meaningful right now. So உங்களோட வாழ்க்கை ஒரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கையா மாறி கொண்டிருக்கிறது. Your life is going to have a value. So உங்களோட வாழ்க்கை ஒரு மதிப்பு,
உன் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு உண்டாகுது, உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாகுது. நீ தனி ஆள் அல்ல, இயேசுவும் உன் கூட இருக்கிறார். ஆமென் ஆமென். Whoever you are, if God is speaking to you, just leave a message. யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களோட பேசுறாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் போஸ்ட் a மெசேஜ், ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. Okay, we're going to continue to be in the presence of the Lord, and we're just going to sing one Tamil song, and we're just going to look at the word of God. So, அப்பாவோட பிரசனத்திலே நம்ம அப்படியே இருப்போம். இந்த வர்ஷிப் நடக்கும் போதே எனக்கு ஆவியானவர் வந்து ஒரு பாட்டை உணர்த்தினாரு. சோ அதனால வந்து அதை நாங்க பாடலாம் அப்படின்னு சொல்லி சடனா தான் பிளான் பண்ணோம். சோ அந்த வர்ஷிப்லயே அப்படியே இருங்க, நம்ம அப்படியே பேசி அப்படியே பாடிட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம மெசேஜ்குள்ள வந்து போலாம். Thank you, Anand. Thank you, Anand. Just keep speaking in tongues if you can. The presence of God is hovering among us. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறது. ஆவியில நிறைந்து கொண்டே இருங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட மகிமையா இடப்பட போகிறார். பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஓகே. எனக்காய் கருதுவார், என்னை தூஷிப்பார், தேவைகள் எல்லாம் சந்திப்பார், கைவிடாமல் சிறகின் நிழலில் மறைப்பார். எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், தேவைகள் எல்லாம் சந்திப்பார், கைவிடாமல் சிறகின் நிழலில் மறைப்பார். நம்புவதற்கு சர்வ வீரத்தில் பிரயாணம் செய்வேன், நம்பிக்கையோடு கொள்ளாப்புகள் நேரிடாது, பாதையோ உன்னை ஆளுங்காது, பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார், கொள்ளாப்புகள் நேரிடாது, உன்னை தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார், சர்வ வீரத்தில் பிரயாணம் செய்வேன், நம்பிக்கையோடு நம்பும் என்றும் சர்வ நேரத்தில் பிரயாணம் செய்வேன், நம்பிக்கை
இரவிலே பயங்கரமும் பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் நான் பயப்படேன். இரவிலே பயங்கரமும் பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் நான் பயப்படேன். நம்புவதற்கு என்றும் நேரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. எனக்கென்றும் வானத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. Hallelujah. 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 Thank you, Jesus. Rekamala hanta rabesha. Thank you, Jesus. You are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். This day is going to be, this month is going to be an awesome month for you. So இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாதமாக அமைய போகுது. God is going to do amazing things in your life. So உங்களோட வாழ்க்கையில ஆச்சரியப்படுற விதமாகவும் ஆன காரியங்களை உங்க வாழ்க்கையில வந்து அப்பா செய்ய போறார். This, as I was praying today, God was speaking to me of a lot of things which I never expected him to speak to me. So இன்னைக்கு நான் ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என் கூட நிறைய காரியங்களை பேசிட்டு இருந்தாரு. அதை நான் எதிர்பார்க்க கூட இல்ல. அந்த அளவுக்கான காரியங்களை என்கிட்ட பேசிட்டு இருந்தார். I didn't even have a clue of what he was going to speak, and he was speaking to me of things for which I was clueless. So அத பத்தின ஒரு க்ளூ கூட எனக்கு இல்ல. அந்த மாதிரியான காரியங்களை என் கூட அவர் பேசிட்டு இருந்தாரு. அத பத்தின ஒரு சின்ன க்ளூ கூட எனக்கு இல்ல. Today I believe God will also speak to you in the same way. So நான் நம்புறேன் இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூடயும் அவர் பேசுவாரு அப்படிங்கறத நான் நம்புறேன். Let's read from Proverbs chapter 21 and verse 31. நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். Hallelujah. Hallelujah. Horses are made ready for the battle. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். But the victory rests with the Lord. ஜெயமோ கர்த்தரால் வரும். Hallelujah. Hallelujah. The word, I want you to look at very keenly at this word. It says the horses is made ready for the day of battle. So இந்த வசனத்தை ரொம்ப கவனமா தெளிவா வந்து வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். You know, when you are preparing for exam, when you're preparing for exam, நீங்க ஒரு எக்ஸாமுக்கு ரெடி ஆகும்போது when you're preparing for exam, you of course you want to pass the exam, but when you prepare for the exam, you don't prepare for the result, but you prepare for the exam. So ஒரு பரீட்சைக்கு நீங்க ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் அந்த பரீட்சையில பாஸ் ஆகணும் தான் நம்ம நினைப்போம். ஆனா நம்ம வந்து அந்த பரீட்சைக்கு பாஸ் ஆகணும் அப்படிங்கறத விட ஃபர்ஸ்ட் வந்து அந்த பரீட்சைக்கு நீங்க வந்து ஆயத்தமாவீங்க. We make ourselves ready for the exam, not for the victory of the exam.
நாம ஒரு பரீட்சையினுடைய ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து தயாராக மாட்டோம். ஆனா பரீட்சைக்காக நம்ம தயாராகுவோம். ஏன்னா நம்மளுக்கு பரீட்சை, because when we write an exam, we are only worried about exam, how the questions will come, how difficult the question is, what kind of a question they are going to ask. That is the only thing which will be in our mind. சோ நம்ம பரீட்சைக்கு அப்பியர் ஆக போறோம் அப்படின்னா, அப்கோர்ஸ் நம்ம பாஸ் ஆகுறதா நம்மளோட நோக்கமா இருந்தாலும், பட் ஆனா இந்த எக்ஸாம்க்குன்னு போகும்போது முதல்ல எடுத்தோடனே நம்ம மைண்ட் ஆக்கிபை பண்றது என்ன அப்படின்னா வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும், நம்ம படிச்ச கொஸ்டின்ஸ் வருமா இல்ல வராம போயிருமா, அப்படி அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கறதா நம்ம மைண்ட்ல ஃபுல் ஆக்கிபை பண்ணிருக்கோம். Only after you finish writing the exam, you will think about the result of the exam. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாமோட ரிசல்ட்ட பத்தி நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வரும். Based upon how you have written, you will know, okay, I'm not okay. Yeah, I will pass, or I'm not sure whether I will pass, or how much mark will I get. That's how your mindset will be. சோ எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் எழுதுனதை வச்சு எப்படி எழுதணும், நல்லா எழுதணும்னா பாஸ் ஆயிடுவோம், இல்ல அப்படின்னா பாஸ் ஆக மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட் ஓடிட்டு. But you know, that is how our preparation is. சோ இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கும், ஆயத்தம் வந்து இருக்கும். In the same way, the word of God says the horses is made ready for the day of battle. அந்த அவ்விதமாக இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். So there is a purpose for preparing. Purpose for preparing. நாம ஆயத்தப்படுகிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. God does not have a purpose for the battle, but he only has a purpose for you to have victory. ஆனா ஆண்டவருக்கு வந்து ஆண்டவரோட நோக்கம் வந்து யுத்தத்தை சந்திக்கிறதுல இருக்காது. ஆண்டவரோட நோக்கம் வந்து விக்டரி எடுக்கிறதுல தான் இருக்கும், ஜெயத்தை எடுக்கிறதுல தான் இருக்கும். Once again, let me repeat it for you. God's big purpose in your life is not to prepare you for the day of battle, but he is very keen in preparing you to receive the victory. ஆண்டவரோட பெரிய நோக்கம் நம்ம வாழ்க்கையில என்ன அப்படின்னா, நம்மளை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துறது இல்ல, நம்மள வந்து நம்மளுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறதுக்கு, சுதந்திரத்திற்கு கொள்றதுக்கு தான் நம்மள வந்து ஆயத்தப்படுத்துவார். How many of you are getting this point? How many of you are able to understand this point? See, you don't need to worry about the battle. So யுத்தத்தை குறிச்சு நீங்க கவலைப்பட தேவையே இல்ல. Battle is not belongs to you. So யுத்தம் உங்களுக்கு சம்பந்தப்பட்டதே இல்ல. That's why God, even when you read in Exodus, when the Israelites were standing before the Red Sea, சோ யாத்ராவுக்குள்ள வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ரெட் சி முன்னாடி செங்கடல் முன்னாடி நிக்கும் போது the Egyptians are coming and chasing them. சோ எகிப்தியர்கள் வந்து அவங்க துரத்திட்டு வராங்க. And at that particular time, the Lord says to Moses, the battle belongs to me. So அந்த இடத்துல அந்த நேரத்துல வந்துட்டு ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, யுத்தம் எனக்குரியது. You will just be quiet. நீங்க அமைதியா இருங்க. You know, if you read anywhere in the Bible, you will see that God will prepare them to go and stand in the battle, but he will not allow them to battle. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சோ இதுல பைபிள்ல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வாஸ்து பாத்தீங்கன்னாலும் அதுல எப்படி இருக்கும்னா, ஆண்டவர் வந்து அந்த யுத்தத்துக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் நிறுத்திடுவாரே தவிர யுத்தத்துல பங்கெடுக்கிறதுக்கு விட மாட்டார். He will not allow you to battle because he is not keen in you battling, but it is very keen in you to give you the victory. So ஆண்டவர் வந்து அங்க போயிட்டு உங்களை வந்து யுத்தத்துல வந்து சண்டை போட்டு வச்சு உங்களை கொண்டு வரணுங்கிறதுல அவரோட நோக்கமே கிடையாது. அவரோட பெரிய நோக்கமே என்ன அப்படின்னா, உங்களுக்காக அவர் சுதந்திரித்து வைத்திருக்கிற அந்த ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் உங்களை வந்து அவருக்கு வந்து அவரோட பர்பஸே. Hallelujah. Hallelujah. So what kind of, so don't, your purpose should not be in preparation for the battle. Your purpose should be in receiving the victory. So உங்களோட
பெரிய நோக்கமே வந்துட்டு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுறதுல இருக்கக்கூடாது. உங்களோட பெரிய நோக்கமே வந்துட்டு அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறதுலதான் இருக்கணும். If we once again read the same verse, it says, the horse is made ready for the battle. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். It says in a singular form as horse and not horses. ஒருமையில ஒருமையில சொல்லப்பட்டிருக்கும். குதிரை அப்படின்னு சொல்லி குதிரைகள்னு சொல்லப்படல. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். You know, you cannot fight a battle with one horse. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு குதிரையை வச்சுட்டு ஒரு யுத்தத்தை சண்டை போட ஒரு யுத்தத்தை மேற்கொள்ள முடியாது. You need horses to battle. யுத்தம் பண்ணணும் அப்படின்னா குதிரைகள் தேவைப்படும். But here the word says horse. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குதிரையை பத்தி சொல்லிருக்கு. You know, I was just thinking about this very much. இத குறிச்சு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். You know, if you read the entire Bible, it says, you know, whenever they prepare, whenever they are, there are different breeds of horses. குதிரையில பல ரகங்கள் இருக்கு. You know, they're different. There are certain horses which can run very fast. குதிரைகள்ல பல ரகங்கள் இருக்கு. சில குதிரைகள் ரொம்ப ஃபாஸ்டா அதால ஓட முடியும். It can run very fast. You know, so whenever before they even choose to train the horse, they first try to find a good breed of horse. அந்த பேட்டிலுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த குதிரையை அவங்க சூஸ் பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். அப்ப அந்த தேர்ந்தெடுக்கப்படும் போதே அவங்க கரெக்டான பிரீடா, எந்த பிரீட்ல நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. So I was just asking the Lord, instead of using horses, why did you use horse over there? அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்டுட்டு இருந்தேன், குதிரைகள்ல சொல்லப்பட்டிருக்கணும், ஏன் அந்த இடத்துல குதிரைன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். And you know, whenever they go for a battle, the king is the one who has the best horse. எப்பவுமே யுத்த களத்துக்கு போறோம் அப்படின்னா ராஜா கிட்டதான் இருக்கிறதுலயே ஒரு வசதி, ஒரு சிறந்த குதிரை இருக்கும். No one else will have an equal horse to the king. ராஜாக்கு நிகரான குதிரையா யாருக்குமே இருக்காது. You know what is the meaning of that? அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? See, whether you win the battle or not, if you win the battle, it's okay. But if you lose, you have to escape. For that, at least you need a good horse. யுத்தத்தை ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் திருப்பி ஓடுறதுக்காவது நமக்கு தப்பிச்சு ஓடுறதுக்காவது ஒரு நல்ல குதிரை வேணும். Right? You need at least a good horse to escape. You cannot escape with horses. குதிரைகளை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பிச்சு ஓட முடியாது. ஒரு குதிரை வேணும் நமக்கு. Hallelujah. Hallelujah. So see how narrow-minded man is even while preparing for a battle. எப்படி ஒரு குறுகிய மனப்பான்மையோட மனுஷன் காணப்படுறான் ஒரு யுத்தத்துக்கு ரெடி ஆகணும் அப்படின்னாலே. Hallelujah. You know, let us read Psalm 30 verse 7. Psalm 30 verse 7. Anybody? If you get the verse, you can read. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை. சங்கீதம் 37. Sorry, 20 verse 7. Psalm 20 verse 7. 20. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். David was very clear. You may have, when he was going to battle, David had a very clear picture. யுத்த காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி தாவீதுக்கு ரொம்ப அவனோட நோக்கம், ஒரு தெளிவான நோக்கம் அவனுக்கு picture. Okay, தெளிவான ஒரு படம் அவனுக்கு இருந்துச்சு. Hallelujah. Hallelujah. David had a very clear picture that he cannot depend on
the chariots or the horses. சோ தாவீது அதனால வந்துட்டு அவனோட ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலயும் அவன் வந்து அவனோட நம்பிக்கையை வைக்கல. But he knew that victory was from the Lord. ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படிங்கறது அவனுக்கு நல்லா தெரியும். That's why David was a man of victory. சோ அதனாலதான் தாவீது எப்பயுமே ஒரு ஜெயம் எடுக்கிற ஒரு ராஜாவா இருந்தான். You know, if you read the history of David, he was a king who never lost even a single battle. சோ தாவீதோட வரலாறு நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். he was the தாவீது மட்டும்தான் ராஜா, எந்த ஒரு யுத்தத்திலுமே தோல்வியை சந்திக்காத ஒரு ராஜா. Hallelujah. Hallelujah. David was a king who never faced even a single loss in a battle. So ஒரு யுத்தத்துல கூட தோல்வி அடையாத ஒரு ராஜான் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தாவீது தான். Because he was a man who seek the victory, not the battle. So ஏனா தாவீது தான் வந்துட்டு யுத்தத்தை அல்ல ஜெயத்தை நாடினான். Hallelujah. Hallelujah. David was a man who seek the victory, not the battle. தாவீது யுத்தத்தை அல்ல ஜெயத்தை நாடுகிற ஒரு மனிதனா இருந்தான். So today, what are we preparing for? How big is our picture regarding preparation? So இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம எதை குறிச்சு நம்ம ஆயத்தப்படுத்திட்டு இருக்கோம், எதுக்காக நம்ம ஆயத்தம் ஆகிட்டு இருக்கோம், நம்மளோட பிக் பிக்சரை பிக் பிக்சர் எப்படிப்பட்டதா இருக்கு? How big is our big picture? So today, let our preparation be not for the challenges, because every challenges that is before you is under your feet. ஏன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு நீ ஆயத்தப்படாத. ஏன்னா ஒவ்வொரு போராட்டமும் உன் காலு கீழே தான் இருக்குது. ஆமென், ஆமென். உன் காலு கீழே இருக்கிற ஒரு போராட்டத்துக்காக நீ ஆயத்தப்பட்டினா பிரயோஜனம் கிடையாது. For the challenge which is under your feet, if you are going to prepare, then it will be a meaningless preparation. காலு கீழே வரப்போற காலு கீழே இருக்கிற போராட்டத்துக்காக நீ ஆயத்தப்படணும்னு நினைச்சீன்னா அது அர்த்தமில்லாத ஒரு ஆயத்தமா இருக்கும். சங்கீதம் 33:17, Psalm 33:17. 33:17. Yes. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. Exactly. A horse is a vain hope for deliverance. Despite all its great strength, it cannot save. You know, in the beginning I said, the king needs a good horse. At least if he cannot take a victory, at least to escape from the battle, he needs a good horse. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு ராஜாக்கு ஒரு நல்ல குதிரை தேவை. அட்லீஸ்ட் அவர் ஜெயம் எடுக்கலனாலும் பரவாயில்ல, தப்பிக்கிறதுக்காவது அவருக்கு ஒரு நல்ல குதிரை தேவை. But here the word says, even in that place of escape, horse will fail you. ஆனா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த இடத்துல கூட அந்த மாதிரியான சூழ்நிலையில கூட குதிரை நம்மளை ஏமாத்திரும், உதவாது. தப்பிக்கிறதுக்கு உதவாது. Hallelujah. Hallelujah. Even if you have to escape, it is only him, which is the God the Father. Amen. And if you have to be victory, it is still has to be the God the Father. So அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னு இருந்தா கூட அங்க அப்பாவோட தயவு தேவை. அதே மாதிரி நீ வெற்றி எடுக்கணும் அப்படின்னா கூட அங்க அப்பாவோட தயவு தேவை. Hallelujah. Hallelujah. You know, in the beginning, before, whenever I look at this verse, that horses are made ready for the battle, for the victories from the Lord. Whenever I used to read it from my childhood, the only thing that ran in my mind was, okay, whatever I prepare, finally he will give only what he wants to give.
சோ ஆரம்ப காலத்துல நான் என்னோட சின்ன வயசுல இருந்து இந்த வசனம் நான் வாசிக்கும் போதெல்லாம் அந்த குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படிங்கிற வசனத்தை வந்து சிறு வயதுல இருந்து வாசிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டு என்ன பண்ணாலும் கடைசியில அவர் என்ன கொடுக்கணும்னு நம்மளுக்கு வச்சிருக்காரோ அதுதான் கொடுக்க போறாரு அப்படிங்கறதுதான் என் மைண்ட்ல வந்து இருக்கும். Everyone has this in our mind, right? எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் மைண்ட்ல இருக்கும். Whatever I plan, whatever I do, finally he will only give what he wants to give. நான் என்ன ஆசைப்பட்டாலும், நான் என்ன பிரயாசப்பட்டாலும், நான் என்ன பண்ணாலும் கடைசியில அவர் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் கொடுப்பாரு அப்படிங்கறதா நம்ம தாட்ல இருந்துட்டு. You know, it was there from my childhood. சோ இது வந்து என்னோட சிறு வயதுல இருந்தே என் கூட இருந்துச்சு. So I never meditated this verse beyond that. சோ அதனால இந்த லெவலுக்கு மேல நான் வந்து என்னோட இந்த வசனத்தை வந்து நான் தியானிச்சது கிடையாது. Hallelujah. Hallelujah. But this time the Holy Spirit very clearly gave me a different picture. சோ இந்த தடவை ஆவியானவர் எனக்கு ரொம்ப தெளிவா வித்தியாசமா எனக்கு வந்து ஒரு பதில கொடுத்தார். You know, the Lord told me, I want to read John chapter 15 verse 11. யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். I have told you this so that my joy may be in you and that your joy may be complete. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். The word says, so that your joy may be complete. என்னுடைய சந்தோஷம் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும். That is the point. இதுதான் அந்த whose joy is complete. யாரோட சந்தோஷம் நிறைவா இருக்கு? He, the Lord God the Father, is giving you his joy so that he is giving me his joy so that my joy is complete. So இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிற யாரோட சந்தோஷம் நிறைவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் அவரோட சந்தோஷத்தை நம்மளுக்குள்ள வைக்கிறதுனால நம்மளுடைய சந்தோஷம் நிறைவா இருக்குது. It is not to steal my joy but to make my joy complete. So இது வந்து என்னோட சந்தோஷத்தை திருடணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது, என்னோட சந்தோஷத்தை நிறைவா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரோட சந்தோஷத்தை நம்மளுக்குள்ள வைக்கிறார். So he is not a God who steals away your joy and tries to force you to do something. சோ அவர் வந்து நம்மளோட சந்தோஷத்தை நம்மளோட விருப்பத்தையும் நம்மளோட சந்தோஷம் திருடிட்டு அவர் வந்து அவரோட பிளான வந்து நம்ம கிட்ட போர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேவன் கிடையாது. Hallelujah. Hallelujah. See, he is happy to see that my joy overflows. சோ என்னோட சந்தோஷம் நிறைஞ்சி வழிகிறத பாக்குறதுல அவருக்கு அதுக்கு மேல சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது. God is speaking to you today. சோ உங்ககிட்ட ஆண்டவர் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. God is answering you today. உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறாரு. You see, the Lord God is not against your plan, but he is against those who plan against you. So உங்களோட திட்டத்திற்கு எதிரா உள்ள தேவன் கிடையாது, உங்களோட திட்டத்திற்கு எதிராக வேலை பார்க்கிறவங்களுக்கு எதிரானவர். Let me put it this way. God is not against your plan, but he is against those who plan against God and his people. தேவன் நீ போடுற திட்டத்துக்கு எதிரானவர் இல்ல, ஆனா உனக்காக அவர் வைத்திருக்கிற திட்டத்தையும் உன்னுடைய திட்டத்தையும் எதிர்த்து வருகிறவளுடைய திட்டத்தை எதிர்த்து நிற்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். Hallelujah. Hallelujah. He is never against your plan. So எப்போதுமே வந்துட்டு உங்களோட திட்டத்திற்கு எதிரானவர் கிடையாது. He supports your plan. So அவர் நம்மளை எப்போதுமே வந்துட்டு நம்மளை சப்போர்ட் பண்றவரு. You know, you must have read in Numbers, talks about the story of Balaam.
என்னாகமத்துல வாசிச்சீங்கன்னா பாலாம் கதையை குறித்து போட்டிருக்கும். Now there was a king who wanted to curse the people of Israelites. சோ ஒரு ராஜா இருந்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரு. So he bought a soothsayer called Balaam to curse the Israelites. குறி சொல்லு. சோ அதனால பாலாம்ங்கிற ஒரு குறி சொல்றவரை வந்து அவர் கூட்டிட்டு வந்தார், இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறது. சபிக்கிறது. You know, every time this guy tries to talk something against Israel, the Lord will tell, no, you are not supposed to speak like that. I will put my words in your mouth and you have to speak only that word. சோ ஒவ்வொரு தடவையும் வந்து பாலாம் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சபிக்கும் போது தேவன் வந்து சொல்லுவாரு, ஆண்டவர் வந்து அப்ப சொல்லுவாரு, இல்ல நீ பேசுறது இல்ல, நான் உன் வாயில வார்த்தையை போடுறேன், அததான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். So every time he tries to curse, it will become a blessing. ஒவ்வொரு தடவையும் அவன் வந்து சபிக்கிற போது அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். See, that's how he stands against the plan of your enemy. சோ அந்த மாதிரிதான் எதிரி வந்து உங்களுக்கு விரோதமா பிளான் பண்றதுக்கு எதிர்த்து அவர் நிப்பார். Hallelujah. Hallelujah. He never stands against your plan. சோ அவர் எப்போதுமே வந்துட்டு நம்மளோட பிளானுக்கு எதிரா நிக்கிறவரே கிடையாது, நம்மளோட திட்டத்துக்கு எதிரா நிக்கிறவரே கிடையாது. If you willingly ask, desire for something, is a God who fulfills your desire. சோ ஏதாவது ஒண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப டிசைரா நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா அத நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு தான் அவர் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is not a God who opposes you. உங்களை எதிர்த்து நிற்கிற ஒரு ஆண்டவர் அவர் கிடையாது. Hallelujah. Hallelujah. See, you know, saying this, I want to give one example from the Bible. சோ இத சொல்றது நிமித்தம் உங்களுக்கு பைபிள்ல இருந்து ஒரு உதாரணத்தை காட்ட விரும்புறேன். See, David and Goliath. தாவீது கோலியாத் எடுத்துக்கிட்டோம்னா, Now Goliath was coming ready for the battle. சோ கோலியாத் வந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாய் வந்து கொண்டிருந்தான். And Saul, the king Saul and the entire army was ready for the battle, but they didn't have the guts to face the battle. சோ சவுல் ராஜாவா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற அவங்களோட படையாட்களா இருந்தாலும் சரி, யுத்தத்துக்கு அவங்க ரெடியா இருந்தாங்களே தவிர அத ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்ல. Now David didn't know what was happening over there, but he just entered the battle scenario. சோ தாவீதுக்கு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரியல, ஆனா அவன் சும்மா அப்படியே யதார்த்தமா அவன் வந்து அந்த யுத்த களத்துக்குள்ள இறங்கணும். As he entered there, he's seeing a giant coming and cursing the people of Israelites. சோ அந்த யுத்த களத்துக்குள்ள இறங்கின உடனே அவன் பாக்குறான், கோலியாத்த பாக்குறான், அவன் பாட்டுக்கு எல்லாரையும் வந்து சபிக்கிறத வந்து அவன் பாக்குறான். Now David was right, he was stirred up. சோ தாவீதுக்கு வந்து பயங்கரமா வந்து வைராக்கியம் வந்துச்சு. Now he wanted to battle Goliath. சோ அவன் வந்து கோலியாத்த வந்து எதிர்க்கணும்னு சொல்லி நினைச்சான். See, David was not in the army. தாவீது வந்து யுத்த வீரன் கிடையாது. He didn't train for that. சோ அதுக்கு அவன் ஆயத்தமாக்கப்படல. He was a shepherd. சோ அவன் வந்து ஆடு மேய்க்கிறவன். He came there to give food for his brothers. அவன் ஏன் அங்க வந்தான் அப்படின்னா அவனோட சகோதரர்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுக்காக வந்தான். Now he never thought that he has to get ready for battle. He was like, that guy is not ready for the battle. சோ தாவீது ஒரு நாள் நினைச்சது இல்ல, நான் வந்து யுத்தத்துக்கு வந்து தயாரானவன் இல்ல அப்படின்னு சொல்லி தாவீது ஒரு தடவை நினைச்சதே கிடையாது. ஆனா அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா வந்துட்டு கோலியாத் யுத்தத்துக்கு தயாரானவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சான். He didn't even value him as someone as a big warrior. அவன் வந்து தாவீது வந்து கொஞ்சம் கூட கோலியாத்த வந்து ஒரு யுத்தத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சண்டை போட, ஒரு யுத்த களத்துல இறங்கி நிக்கிற ஒரு யுத்த வீரன்ங்கிற மாதிரியே அவன் வந்து எடை போடவே இல்லை அவனை. See, I want you to read 1 Samuel chapter 17, 34, 35 and 36. 1 Samuel 17ஆம் அதிகாரம் 34, 35, 36. 17, 34, 35, 36. 1 Samuel verse 17.
ம். 34, 35, 36. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது, ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். Now, if you read this particular verse, it says, but David said to Saul, your servant has been keeping his father's sheep. Then a lion or a bear came and carried off a sheep from the flock. I went after it, struck it, and rescued the sheep from its mouth. When it turned on me, I seized it by its hair, struck it, and killed it. Your servant has killed both the lion and the bear. This uncircumcised Philistine will be like one of them, because he has defiled the armies of the living God. Now, whenever we go for a battle, we expect to see some action. நம்ம எப்பெல்லாம் ஒரு யுத்தத்துக்கு போறோம்னா, ஒரு சண்டைக்கு போறோம்னா, கொஞ்சமாச்சும் ஒரு கலவரம் இருக்கணும்னு பார்ப்போம்ல. ஏதாவது ஒரு கை கலப்பு, ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அடிதை கொஞ்சமாச்சு அப்படித்தானே எதிர்பார்ப்போம். கரெக்டுதானே? Now, whenever we go for a battle, we expect to see some action. And David is trying to prove himself to Saul by telling him, I had good action with the lion and the bear when he tried to steal my sheep. So தாவீது வந்து சவுல் ராஜா கிட்ட வந்துட்டு அவன் ப்ரூவ் பண்றான் என்ன அப்படின்னா, என்னோட ஆடை வந்து ஒரு சிங்கமும் கரடியும் அத பிடிக்க வரும்போது அதோட எப்படி வந்து அவன் போராடி அதை ஜெயிச்சான் அப்படிங்கறத வந்து அவனுக்கு நரேட் பண்ணி காட்டிட்டு இருந்தான். He had some actions over there. சோ அங்க வந்து தாவீதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு கலவரம் இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் முடிய பிடிச்சி இழுத்தேன், வாயை கிழிச்சேன், உள்ள இருந்து ஆடை இழுத்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்காச்சு ஏதோ ஒரு படம் இருந்துச்சு. Right? David had some story to say that I caught hold of the hair of the lion, I tied his mouth, I brought the sheep outside. He had some, at least he can say how he fought the lion and the bear. சோ அவனுக்கு ஒரு ஸ்டோரியாவது இருந்தது, எப்படி அவன் வந்து அந்த சூழ்நிலையை கடந்து வந்தான், அவன் என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் என்ன பண்ணான் அப்படிங்கறத வந்து நரேட் பண்ணி சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு கதை இருந்தது. But when he met Goliath, ஆனா அவன் வந்து கோலியாத்தை சந்திச்ச போது there was no action at all. சோ அங்க வந்து அந்த கலவரமே இல்ல. Just one hit, story over. ஒரே ஒரு கல்லு அடிச்சான், முடிஞ்சு போச்சு. Just one hit of the stone, the story of Goliath ended. ஒரே ஒரு கல்லுதான், கோலியாத்தோட கதையே முடிஞ்சு போச்சு. He didn't have to catch the hair or punch him or kick him, nothing like that. சோ அங்க கோலியாத்தோட முடிய புடிச்சு இழுத்து கீழே போட்டு உருண்டு சண்டை போட்டு அந்த மாதிரி எந்த ஸ்டோரியுமே வந்துட்டு இல்ல. See, that's called victory. அதுதான் ஜெயம். That's not a battle. அது வந்து யுத்தம் கிடையாது. Even the battle he had with the lion and the bear, he did not have it with Goliath. சோ அவன் தாவீது வந்து சிங்கத்தோடையும் கரடியோடையும் நடந்த அந்த யுத்தம் கூட இங்க வந்து கோலியாத்து கிட்ட ஒண்ணுமே காணப்படல. Hallelujah. Hallelujah. If you know who you are, if you know what kind of God the Father you have inside of you, if you know him intimately, you will know that you don't need to worry about a battle because it is under your feet. சோ நாம யாரு, நம்மளோட தகப்பன் யாரு, நம்மளோட அப்பா யாரு, நம்ம தேவன் யாரு, எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கறத நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம காலுக்கு கீழே தான். இது ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆவியானவர்